விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சி நேற்று நடந்தது. 11 மணி முதல் காலை 2 மணி வரை மதியம் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இந்த சாகச நிகழ்வை கண்டுகளித்தனர். நிறைய விமானங்கள் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சி என்பது இதுதான். நம் விமானப்படையின் பலத்தையும் விமானிகளின் திறமையையும் பறைசாற்றியது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த நிகழ்வை பார்க்க வந்தவர்களில் 5 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 63 பேர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஏன் இந்த நிலை? மக்கள் தொகை நிறைந்த நம் நாட்டில் இது போன்ற நிகழ்வுகளை எவ்வளவு முன்னெச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும்? அப்படி செய்ய தவறிவிட்டதோ அரசு என்ற ஐயம் நமக்கு ஏற்படுகிறது. மக்கள் இறந்ததற்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதற்கும் காரணம் அதிக வெயிலின் தாக்கம்தான். ஏன் மதியம் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும்? ஒன்று காலை 6 முதல் 8 வரை நடத்தியிருக்கலாம், அல்லது மாலை 5 முதல் 7 மணி வரை நடத்தியிருக்கலாம். இந்த நேரங்களில் வெயிலின் தாக்கம் குறைவாகவே இருந்திருக்கும். போதுமான குடிநீர் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதனால் வெயிலில் உடலில் நீர் சத்து குறைந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போதுமான குடிநீர் இருந்திருந்தால், அவர்கள் பருகியிருந்தால் இந்த பாதிப்பு நிச்சயம் தவிர்க்கப்பட்டிருக்கும். அடுத்து, ஆம்புலன்ஸ்கள் செல்ல முடியாமல் ஊர்ந்து சென்றிருக்கிறது. ஏன் ஆம்புலன்ஸ்க்கென்று ஒரு தனி விரைவு பாதை அமைத்திருக்கலாமே, அல்லது ஒரு மருத்துவ குழுவையே அங்கு இருந்து சிகிச்சைகள் கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கலாமே. இதையெல்லாம் செய்ய தவறிவிட்டது அரசு. இதுபோல் அலட்சியம் மீண்டும் நிகழாமல் அரசு மிக கவனமாக இருத்தல் வேண்டும். மக்களும் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் பாதுகாப்பை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். உடல்நிலை சரியில்லாதவர்கள், முதியவர்கள் இந்த மாதிரியான மக்கள் நெரிசல்களில் வெயிலில் போவதை தவிர்க்க வேண்டும். போதுமான தண்ணீர், குளுக்கோஸ் வாட்டர், குடை, தொப்பி, கூலிங் கிளாஸ் முதலியவற்றை பயன்படுத்த வேண்டும். இது பற்றின உங்கள் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்தவும். நன்றி, வணக்கம்.